உடுமலை தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவின் சார்பில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனது கோட்டையை தக்க வைக்க முயலுமா? திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தொகுதியின் உண்மை கள நிலவரம் என்ன என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உங்கள் தொகுதியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தொகுதியின் உண்மை கள நிலவரம் என்ன, அது குறித்த நமது தேர்தல் திருவிழா 2026 நிகழ்ச்சியில் உடுமலை தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவின் சார்பில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள உடுமலை தொகுதி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி. 1918 நகராட்சியாக உருவாக்கப்பட்ட உடுமலைப்பேட்டை தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நகராட்சிகளில் ஒன்றாக திகழ்கிறது. உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பெரும்பான்மையாக ஊரக பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதியாகும். பரம்பிக்குளம், ஆழியாறு பாசன கால்வாய் மூலம் இப்பகுதியில் அதிக அளவில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்களும் தேங்காய் நார் தொழிற்சாலைகள், கோழி பண்ணைகள் ஆகியவை முக்கிய தொழில்களாக உள்ளது. காற்றாலை மின்சார உற்பத்தியும் இந்த தொகுதியில் முக்கியமான தொழிலாக உள்ளது. இந்த தொகுதியில் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். இவர்களுக்கு அடுத்து அருந்ததியர் சமுதாயத்தினர் அதிக அளவில் உள்ளனர். அதேபோல் கம்மவர் நாயுடு, செட்டியார், இஸ்லாமியர், கிறிஸ்துவ சமூக மக்களும் அதிக அளவில் உள்ளனர். இந்த தொகுதி அதிமுகவின் பலமான கோட்டையாக கருதப்படுகிறது. 1977 முதல் நடைபெற்ற தேர்தல்களில் 2001ஆம் ஆண்டு முதல் அதிமுக 8 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு முன்னர் 4 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 3 முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் 96,893 வாக்குகளை பெற்று இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் தென்னரசுவை தோற்கடித்தார். சுமார் 2,70,000 வாக்காளர்களை கொண்ட உடுமலை தொகுதியில் வரும் தேர்தலில் திமுக சார்பில் மு. ஜெயக்குமார், சி. வேலுச்சாமி, MS முரளி ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் உள்ளனர். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார் திருப்பூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதிக்கு நெருக்கமானவர். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் உடுமலை நகராட்சி தலைவர் பதவிக்கு கட்சியால் அறிவிக்கப்பட்டவர். ஆனால் உட்கட்சி குழப்பத்தால் வேறொருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சி. வேலுச்சாமியும் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்தான். உடுமலை நகர திமுக செயலாளராக இருந்து வரும் இவர் தற்பொழுது உடுமலைப்பேட்டை நகர்மன்ற உறுப்பினராக உள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டு உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு 3,463 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். 3வது நபரான MS முரளி கம்மவர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்தவர். குடிமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். இவர் புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் குடிமங்கலம் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பணியாற்றியவர். அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ உடுமலை கே. ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைப்பது உறுதியாகியுள்ளது. 24 மனை தெலுங்கு செட்டியாரான இவர் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் கேபிள் வாரிய தலைவராக பணியாற்றியவர். 2016, 21 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 2016 அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பின்னர் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். ஒருவேளை இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் அமமுகவிற்கு ஒதுக்கப்படவும் அதிக வாய்ப்புள்ளது. அவ்வாறு ஒதுக்கப்பட்டால் முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு போட்டியிடுவார். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த சண்முகவேலு அமமுக மாநில துணை செயலாளராக இருக்கிறார். இவர் கடந்த 2001, 2006 தேர்தல்களில் அதிமுக சார்பில் உடுமலைப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதேபோல் கடந்த 2011 மடத்துக்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சராகவும் இவர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. தவேகா சார்பில் அக்கட்சியின் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருமலை, இணைச் செயலாளர் UM ஹரிஹரன், ஒன்றிய பொருளாளர் கார்த்திக் லோகநாதன் ஆகியோர் ஒருவரில் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் உடுமலைப்பேட்டை தொகுதிக்கு கட்சியின் இளைஞரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராம்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு பிரச்சாரமே மேற்கொண்டு வருகிறார். இந்த தொகுதியில் ஆனைமலை ஆறு, நல்லாறு அணை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை.
உடுமலைப்பேட்டையில் அரசு பாலிடெக்னிக் அல்லது அரசு பொறியியல் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. உடுமலைப்பேட்டை நகர் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இணைப்பு சாலைகள் அமைக்கப்படவில்லை என்பதெல்லாம் அந்த பகுதி மக்களின் பொதுவான மனக்குறையாக இருந்து வருகிறது. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனது கோட்டையை தக்க வைக்க முயலுமா? அதே வேளையில் திமுக நேரடியாகவோ அல்லது கூட்டணி கட்சிகள் மூலமாகவோ கடும் போட்டியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் வாக்குகளை பெரிதளவில் பிரிப்பார்கள் என்பதால் இத்தொகுதியின் வெற்றியை இப்பொழுது கணிக்க முடியவில்லை. வரும் காலங்களில் கணிக்கலாம், வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது புதிய அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ள கீழுள்ள இணைப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். முழு விவரங்களை அறிந்து வெற்றியை சொந்தமாக்குங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.